சகோதரிகளின் காலை நேர தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி தான். நாம சபையிலையோ அல்லது குடும்ப ஜெபத்திலையோ மற்ற ஏதாவது ஒரு இடத்துலையோ நம்ம இந்த வேத பகுதிகளை நம்ம வாசிச்சிருப்போம், கேட்டிருப்போம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆண்டவர் மார்த்தாள் மரியாள் அப்படிங்கிறவங்களுடைய வீட்டுல பிரவேசிக்கிறாரு. அங்க மார்த்தாள் அவங்களுக்கு ஆண்டவர் உபசரிக்கிறதுக்காக ஆயத்தப்பட்டு இருக்காங்க. மரியாள் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வசனங்களை வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் இந்த வேத பகுதி. இதுல இருந்து சில காரியங்களை நம்ம கத்துக்கலாம். 42 தேவையானது ஒன்றே, நல்ல பங்கு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இதைதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தேவையானது ஒன்றே, எது நமக்கு தேவை, எது நல்ல பங்கு அப்படிங்கிறத பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜெபம், ரெண்டாவது வேத வாசிப்பு, மூணாவது தேவனோடு உறவு கொள்ளுதல், நாலாவது தேவ பிள்ளைகளோடு உறவு கொள்ளுதல், அஞ்சாவது ஆவியின் கனிகள். இதுதான் நமக்கு தேவையானது நல்ல பங்கு அப்படிங்கிறத லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து நிறைய நம்ம சேர்த்துக்கிட்டே போகலாம். ஆண்டவருடைய பாதையில நடக்கிறதெல்லாம் எல்லாமே நல்ல பங்குகள் தான், தேவையானது தான். இப்போதைக்கு நம்ம இந்த 5 மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜெபம். ஜெபத்தினால ஜெபிச்சவங்க அல்லது ஜெபத்தினால சாதிச்சவங்க அப்படின்னு நம்மளுடைய வேதத்துல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அன்னால பார்க்கலாம். அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி ஜெபிச்சாங்க, அதனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அன்னாள் 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்துல அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறதுனால ஏற்பட்ட விளைவுதான் சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் நொறுண்ட ஆவியை அங்கீகரிக்கிறவரா, அந்த வழியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா தான் இருக்காரு. நம்மளோட வாழ்க்கையில ஜெபங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியம். ஜெபத்தை பத்தி நிறைய வசனங்கள் நம்ம வேதத்துல இருக்கு. நம்ம சோர்ந்து போகாம ஜெபிக்கணும், இடைவிடாம ஜெபிக்கணும், விசுவாசத்தோட ஜெபிக்கணும், நம்மளை சமைக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். நிறைய வசனங்கள் நம்ம பின்பற்றக்கூடியதக்கதாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. தேவையானது ஃபர்ஸ்ட் ஜெபம். அடுத்து வேத வாசிப்பு. நாம ஜெபிக்கிறது மூலியமா ஆண்டவர் கிட்ட பேசுறோம். ஆண்டவர் நம்ம கிட்ட எப்படி பேசுவாருன்னா, நிறைய காரியங்கள் மூலியமா ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுவாரு. அதுல ஒண்ணு வேத வாசிப்பு. நம்ம தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு. நம்ம வேதத்தை வாசிக்க தான் நம்ம எப்படி எல்லாம் வாழணும் இந்த பூமியில அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு சொல்லி தராரு. வேத வசனத்தை பத்தி இந்த வேதத்துல ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 119:92 தாவீது சொல்றாரு, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாய் இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. தாவீது அந்த மாதிரி சொல்றாருன்னா, நம்மளோட வாழ்க்கையில அநேக நேரங்களில் இது சாத்தியம்தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஆண்டவரை நேசிச்சாலும் நேசிக்கிறனாலும் நாம துரோகிகள், நம்ம பாவிகள். அநேக நேரங்கள்ல நாம அப்படிதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை விட்டுறதே கிடையாது. அவருடைய வேத வசனங்கள் நம்ம இந்நாள் வரைக்கும் தேர்ச்சிக்கிறதுனாலையும் காக்குறதுனாலையும் அவருடைய வசனங்கள் நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறதுனாலையும் தான் நாம இப்ப வரைக்கும் அழிஞ்சிடாம நம்ம உயிரோட இருக்கோம். நம்ம வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவருடைய வேத வசனங்கள் தான் நம்ம அவருக்குள்ள நிலைச்சிருக்க உதவி செய்யும். ஆண்டவர் நம்ம கிட்ட அநேக காரியங்களை வேத வசனங்கள் மூலியமா பேசுவாரு, நமக்கு சொல்லி தருவாரு. மூணாவது தேவையானது தேவனோடு உறவு கொள்றது. தேவனோடு எப்படி உறவு கொள்றது? யோவான் 15ஆவது அதிகாரத்துல நிறைய ஆண்டவர் சொல்லிட்டு வருவாரு. திராட்சை கொடி, திராட்சை செடிகளை பத்தி ஆண்டவர் சொல்லிட்டு வருவாரு. அதுலதான் சொல்றாரு, ஒரு மனுஷன்கிட்ட என்னோட வார்த்தைகள் இருந்துச்சு, அவன் என்னோட கற்பனைகளை கை கொள்றான், அதன்படி நடக்கிறான்னா அவன் எனக்குள்ள நிலைச்சிருக்கான், நான் அவனுக்குள்ள நிலைச்சிருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஆண்டவருக்குள்ள எப்படி உறவு கொள்ள முடியும் அப்படின்னா, முதல்ல ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கணும்.
ரெண்டாவது அவருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து அப்படியே நடக்கிறவர்களா நம்ம இருக்கணும். அதுல ஒரு சின்ன விஷயத்துல கூட நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம தவறி போகிறவர்கள் தான். நம்ம தவறி போனாலும் ஆண்டவருடைய சமூகத்துல உடனே மன்னிப்பு கேட்டு நம்ம அதன்படி நடக்கிறவர்களா இருந்தா மட்டும்தான் நம்ம ஆண்டவரோடு கூட உறவு கொள்ள முடியும். இன்னொன்னு நாலாவது தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளோடு உறவு கொள்றது. தேவ பிள்ளைகளோடு உறவு கொள்றதுன்னா நாம சபைக்கு போறோம், தேவனை ஆராதிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய காரியங்களை நடக்கிறோம் அப்படின்னாலும் தேவ பிள்ளைகளோடு நம்ம உறவுல இருக்கோமா, அவங்களோட துக்கம் சந்தோஷங்கள்ல நம்ம கலந்துக்கிறோமா, அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எதுக்காக நம்ம தேவ பிள்ளைகளோட உறவுல இருக்கணும்னா நாம உலக மனுஷங்களோட உறவுகளை இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. நம்ம தேவ பிள்ளைகளோட உறவுல இருக்கும்போது நம்ம நிறைய ஜெபிக்க கத்துக்கலாம், ஆண்டவருடைய வேதத்தை எப்படியெல்லாம் விதவிதமா வாசிக்கலாம், அதை எப்படியெல்லாம் தியானிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கலாம். இன்னும் நிறைய காரியங்களை தேவ பிள்ளைகள் மூலயமா நம்ம கத்துக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்யறவரா இருக்காரு. ஸோ தேவ பிள்ளைகளை விசாரிக்கணும், அவங்களோட துக்க சந்தோஷங்களை நம்ம கலந்துக்கணும், அவங்க கிட்ட இருந்து நல்ல 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 காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ, ஆண்டவரை பின்பற்றக்கூடிய காரியங்கள் என்னெல்லாம் தேவ பிள்ளைகள்கிட்ட இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுக்காக மட்டும்தான் ஆண்டவர் தேவ பிள்ளைகளோட உறவுகள்ல இருங்க, அவங்கள கனப்படுத்துங்க, அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நிறைய வசனங்கள்ல சொல்லியிருக்காங்க. அடுத்த அஞ்சாவது காரியம் பாத்தீங்கன்னா அஞ்சாவது தேவையானது ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் நிலைத்திருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமைன்னு நிறைய ஆவியின் கனிகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு ஆவியின் கனிகள் பாத்தீங்கன்னா இச்சை அடக்கம். நம்ம கிட்ட எத்தனை பேர்கிட்ட இச்சை அடக்கம் இருக்கு அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பெரிய பெரிய பாவங்களை நான் செய்யல, சின்ன சின்னது தானே அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. ஒரு பொருள் மேல ஆசைப்படுறதும் இச்சை அடக்கம் இல்லாமையாலதான் நம்ம அந்த பொருள் மேல ஆசைப்படுவோம். முதலாவது முக்கியத்துவம் ஆண்டவருக்கு மட்டும்தான். ஸோ நம்ம இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும், ஆவியின் கனிகள்ல நடக்கக்கூடியவர்களா இருக்கணும். இந்த அஞ்சும் தான் இப்ப நான் எடுத்திருக்கிற இந்த அஞ்சும் தான் தேவையானது. நீங்க அடுத்தடுத்து அதுல இன்னும் என்னென்னலாம் ஆட் பண்ணிக்கலாம், தேவையானது எது, நல்ல பங்கு எது அப்படிங்கறத நீங்க தொடர்ந்து தியானிச்சீங்கன்னா ஆண்டவர் நிறைய காரியங்களை உங்களோட பேசுவார். நீங்க மார்த்தால போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறவங்களா இருக்கீங்களா, அல்லது மரியாதை போல நல்ல பங்குகளை தெரிந்து கொண்டு தேவையானவர்களை தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கீங்களா அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.